வணக்கம் நேயர்களே. 2006ஆம் ஆண்டு பிரபலமான ஒருவர் ஒரு ஆபாச பட நடிகையுடன் தகாத உறவில் ஈடுபட்டார். 2016ஆம் ஆண்டு அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்றார். அந்த தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை வந்தவுடன் அந்த பெண்ணுக்கு பல கோடி பணத்தை கொடுத்து, இந்த சம்பவத்தை வெளியில் சொல்லாதே, நான் ஜனாதிபதியாக வருவதற்கு நீ தடையாக இருக்காது என்று சொல்லி கொடுத்து 2016ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நாட்டின் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். அந்த பெண் வாய் திறக்கவில்லை, அவ்வளவுத்திற்கு பணம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது மீண்டும் அந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் இடம்பெறவிருக்கிறது. அந்த தேர்தலிலும் இந்த பிரபலம் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர் மீண்டும் ஜனாதிபதியாக போட்டியிடப் போகின்றார். இப்பொழுது அந்த பெண் வாயை திறந்து விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் வெளியே. 2006ஆம் ஆண்டு என்னை இவர் தகாத உறவு முறைக்கு உட்படுத்தினார், பெரும் பணத்தை கொடுத்தார், என்னை மௌனமாக்கினார். ஆனால் இம்முறையும் இவர் தேர்தலில் போட்டியிடப் போகிறார், நான் விடமாட்டேன். ஏன் அந்த பெண் இப்படி கூற வேண்டும்? இந்த முறை அவர் பணம் கொடுக்கவில்லையா, அல்லது இவ்வாறானவர்கள் ஜனாதிபதியாக வரக்கூடாது என்று அந்த பெண் நினைத்தாரா? என்ன நடந்தது, என்ன பிரச்சனை என்பதை நாங்கள் பார்த்தால், டொனால்ட் ட்ரம்ப் இவர்கிட்ட பேரை சொன்னாலே பலருக்கு பலவிதமான ஓட்டங்கள் சிந்தனையில் வரும். டொனால்ட் ட்ரம்ப் 2006ஆம் ஆண்டு அந்த குற்றச்சாட்டில் சிக்கியவர் இவர்தான். இவர் மீது இந்த குற்றச்சாட்டு மட்டுமல்ல, 34 குற்றச்சாட்டுகள் அமெரிக்க நீதிமன்றங்களில் இருக்கின்றது. இவருடைய குற்றச்சாட்டுக்களை பார்த்து தலையை பித்துக் கொள்கிறார்களாம் நீதிபதிகள். அவ்வளவுத்திற்கு குற்றச்சாட்டுக்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட, அதிகம் சிக்கிக் கொண்டுள்ள ஒரு முன்னாள் ஜனாதிபதி என்றால் டொனால்ட் ட்ரம்ப். இந்த முறையும் அவர் தேர்தலில் போட்டியிடப் போகின்றார். அதற்கு அமெரிக்க சட்டத்தில் தடை இல்லை. இது மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் அமெரிக்காவில் ஒருவர் ஜனாதிபதியாக போட்டியிடுவதற்கு ஒரு சில தகுதிகள் இருந்தால் போலும். முதலாவது தகுதி, அவர் அமெரிக்காவில் பிறந்திருக்க வேண்டும், அமெரிக்க குடிமகனாக இருக்க வேண்டும், அல்லது அமெரிக்காவில் 14 வருடங்கள் இருந்தால் போதுமானது, 35 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் போதுமானது. இவ்வளவுதான். இதற்கு மேலே குற்றம் இழைத்தாரா, அவருக்கு வேறாவது வழக்குகள் இருக்கிறதா என்ற விஷயம் எதுவுமே தேவையில்லை. எனவே டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கிய கட்சி சார்பாக இந்த முறை தேர்தலில் போட்டியிடப் போகிறார். ஆனால் இவருக்கு 34 வழக்குகள் இருக்கின்றன. அமெரிக்காவிலேயே குற்றவாளியாக இனங்காணப்பட்ட ஒரே ஒரு முன்னாள் ஜனாதிபதி, குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஜனாதிபதியும் டொனால்ட் ட்ரம்ப் தான். அதே போல இவ்வளவு குற்றங்களை இழைத்த ஒரு குற்றவாளி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற முதலாவது சந்தர்ப்பமும் டொனால்ட் ட்ரம்பினுடைய சந்தர்ப்பம்தான். இது உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு விடயமாக பதியப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ஆட்சி எவ்வாறு இருந்தது என்பது அமெரிக்கர்களுக்கு மட்டுமல்ல, உலகின் எல்லா நாட்டவர்களுக்கும் நன்கு தெரியும். இந்த வருடம் நவம்பர் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறப் போகிறது. அந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன மாதிரியான பங்கை வகிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க போகிறது உலகம். நாங்களும் காத்திருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். பிரபுகளே, வணக்கம்.